ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 16/11/2025 மதியம் 1:35க்கு அஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. நான் சொல்கிறது திருக்கணிதப்படி சொல்கிறேன். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் இடத்துல நிறைய கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு இருக்குது. 4-5 கிரகங்கள் இருக்கனால வந்து ரொம்ப பொறுமையாகவும் நிதானத்தையும் நீங்கள் வந்து கைவிடவே கூடாது. கடன் ரீதியாக வந்து நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். 6ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்கும்போது கடன் ரீதியாவோ அல்லது கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹெல்த்தில் பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது அத்தனைக்குமே நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸு பிரச்சனையாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தில் பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாமே 3க்குமே வந்து ஒரே தீர்வு என்ன அப்படின்னா இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம்னாலே கலியுக வரதன் ஐயப்பன் தான். ஐயப்பன் வழிபாடும் பண்ணிக்கோங்க, அதே நேரத்தில் ஆஞ்சநேய வழிபாடும் பண்ணிக்கோங்க. இதனால வந்து என்னென்னா தலைக்கு வர கண்டம் தலைக்கு வர்றது தலப்பாயோட போகும். நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் கையாண்டாலும் சரிங்க, கடைசியில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் கட்டாயம் உங்களுக்கு வேணும். அதனால் நீங்கள் இந்த மாதம் இந்த 2 வழிபாடை மட்டும் பண்ணுங்கள். எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கட்டாயம் சமாளிச்சிட முடியும். பொதுவாகவே இந்த 6ஆம் இடத்துல கூட்டு கிரகங்கள் அதிகமாக இருக்கனால வருமானம் காசு பணத்தில் எந்தவித தடையும் கிடையாது. ஆனால் நீங்கள் அதை கவலைப்பட வேண்டாம். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குங்க. 10ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த மாதம் வந்து அதிசாரத்தில் போன குரு மறுபடியும் உங்கள் ராசிக்கே வராரு. கொஞ்சம் தலைவலியாகத்தான் இருக்கும், ஆனாலும் சமாளிக்க முடியும். சமாளித்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை, சமாளிங்க. ஆனால் கிரகங்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல இருக்கும்போது, அதாவது தலைவலி வந்து ஒரு பாயிண்ட் இருக்கிறத விட இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக 2 பாயிண்ட்டாக சேர்ந்து இருக்கும். ஆனால் அதை சமாளிச்சிட முடியும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டம்தான். அதனால கடவுளுடைய துணை உங்களுக்கு இருக்குது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம கூட கடவுளுடைய ஆசையும் அனுகிரகம் இருக்கும்போது அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, மனசில் தைரியமோடு இருக்கணும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. தொழில் படிப்படியாக வந்து உங்களுக்கு உயர்வான நிலையும் நல்ல லாபமும் வந்து சேருங்க. 6ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது காசு பணத்துக்கு பிரச்சனை இருக்காதுங்க. அதனால் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய சர்வீஸ் மூலிமா உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இதெல்லாமே வந்து நல்ல பலன்கள் கொடுக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து தொழிலுக்காக கடன் கிடைக்கும். தொழிலுக்காக கடன் வாங்கியிருந்தவங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸு, அதே மாதிரி நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. கூடுதலாக பணிச்சுமையும் வரும். இந்த மிதுன ராசிக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும், ஆனால் வந்து ஒர்க் பேர்டனாக இருக்கும். அதுக்கு உண்டான பணம் கிடைக்குமா அப்படின்னா ரூ. 100 கிடைக்கக்கூடிய இடத்துல ரூ. 50 கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேலை பார்த்தீங்கன்னா ரூ. 100 உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பாதி அமௌண்ட்டு தான் கிடைக்கும். ஏன்னா குரு 2 கிரகங்கள் வக்ரகதியாக இருக்குது. அதனால் அதே மாதிரி வந்து சுக்கிரனுடைய அனுகிரகம் இருக்கனால அது வந்து என்னென்னா கிடைக்க வேண்டிய டைமில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் இன்றைக்கி இந்த மாதம் வந்து கிடைக்காது. ஆனால் வேறொரு மாதங்களில் உங்களுக்கு கட்டாயம் அதுக்கு உண்டான பலன் உறுதியாக உண்டு. அதே மாதிரி சனி பாதகத்தை பார்த்துட்ருக்கு, 7ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கு. அதனால் வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக கையாளணும். அது வந்து உங்கள் பார்ட்னருக்கிடையே உங்களுக்கும் பார்ட்னருக்கும் சண்டை வர்றது, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சண்டை வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் கூடுதல் கவனம் கூடுதல் கவனம். 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ஒன்று நீங்கள் மற்றவங்ககிட்ட தேவையில்லாமல் சண்டைக்கு போகிறதும், இல்லை அப்படின்னா உங்ககிட்ட மற்றவங்க சண்டைக்கு வர்றதும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால் கவனம் தேவை. அதாவது ஒரு விஷயத்தை எடுக்கும்போது நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படுங்க. நீங்கள் எல்லாத்தையுமே எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்கு கொண்டு போய் கஷ்டப்படுத்திக்க மாட்டீங்க, சாதாரணமாக எடுத்துக்குவீங்க. ஆனால் அதே நிலையில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, அது ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், பார்ட்னராகவும் இருக்கலாம், எல்லாருமே அப்படியே எடுத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை சிரிச்சிட்டு ஈஸியாக கடந்து போவீங்க. அதே மாதிரி மனநிலை மற்றவங்களுக்கும் இருக்குமா? இருக்காது. அதனால் நீங்கள் தயவுசெய்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறுத்தி நிதானத்தை கடைபிடிக்கல அப்படின்னா சண்டை சச்சரவுகள், அதனால் ஏகப்பட்ட நஷ்டங்களும் மன அளவில் கஷ்டமும் உங்களுக்கு தானாகவே வந்துடும். அதனால் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கங்க.
இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்காரு. ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள், ஏதாவது ஒரு மருத்துவ செலவு, வண்டி வாகனங்கள்ல பிரச்சனை, இந்த மாரி வரதுக்கு அமைப்புகள் இருக்கு. அதனால கூடுதலா கவனம். ஏன்னா 4க்குடைய புதன் உங்க ராசி அதிபதியும் அவரும் 6ல போய் இருக்காரு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிறுத்தி நிதானமா போணும். இல்ல அப்படின்னா தேவையில்லாத விரயங்கள் ஆகும். இப்போ உங்களுக்கு நீங்க போயிட்டுருப்பீங்க, திடீர்னு ஒரு நாய் வரும். இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அல்லது குடிச்சிட்டு யாராவது வருவாங்க. அதே ஒரு பிரச்சனையா போகும். நீங்க கரெக்ட்டா இருந்தாலும் இந்த மாரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அல்லது வந்து உங்க உடல்நிலையில ஏதாவது சர்ஜரியோ அல்லது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளோ வரும். இத தாண்டி வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல கிரகம் இருக்கனால சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால தான் தெய்வ வழிபாட பண்ணிக்கங்க. அது அந்த மாரி பிரச்சனைகள் வராம இருக்கும். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் அப்படின்னு சொல்றது. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்ல நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா, வழக்குகள வெற்றி பெறணும் அப்படின்னா, கட்டாயம் வந்து கணபதி வழிபாடும், ஆஞ்சநேய வழிபாடும் உறுதியாக நீங்க பண்ணணும். அப்பதான் நீங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள ஜெயிக்க முடியும். நீங்க கம்முனு இருந்தா கூட செக்கு கேஸோ, இல்ல வேற ஏதோ ஒரு கேஸோ உங்க மேல போட்டு, அதனால பிரச்சனைகள உண்டு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கூடுதலா கவனம் தேவை நீங்க. கவனமாக இருந்துக்கங்க. நீங்க அது மேல கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அதெல்லாம் ஃபேவரா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல ஆர்வம் இருக்குமானா, கொஞ்சம் வந்து அ அந்த டைவர்ட் ஆவாங்க. படிக்கக்கூடியவங்க படிப்புல நிதானமாவும், படிப்புல ஃபோக்கஸ்டாவும் இருக்கணும். இல்ல அப்படின்னா, நீங்க நெனச்ச ரிசல்ட்ட எடுக்க முடியாது. அதனால கவனமாக இருக்கணும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல வேலைக்கு போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நல்ல ரிசல்ட் வரும். இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது, அதே மாரி பிளேஸ்மெண்ட் ஆகுறது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. கூடுதலான பணிச்சுமைகள் உறுதியாக இருக்குங்க. இந்த பொதுவாவே மிதுன ராசியில இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட கூடுதலா கவனம் இருக்கணும். 6ஆம் இடத்துல நெறைய கிரகங்கள் இருக்கனால, சண்டைக்கு வான்னு உங்கள வாலண்டரியா கூப்பிடுவாங்க. அதனால போயிறாதீங்க. அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து அப்படியே இறுக்கி புழிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஆயிரும். மனச வந்து அப்படியே கசக்கி புழிஞ்சா எவ்வளோ வலிக்கும் அந்த மாரி ஆயிரும். அதனால ஒருவரை ஒருவர் கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சு அனுசரிச்சு நடந்துக்கணும். நிதானமா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் இல்ல, அனுசரிச்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் இல்லைன்னா, அந்த இடத்துல இல்லாம மூவ் ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெளியில போயிட்டு வந்துருங்க. இல்ல அப்படின்னா, சண்டை சச்சரவுகள் பெருசாயிரும். கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்துன்னு போகும். இதெல்லாம் தேவையில்ல. வெளி நபர்களுடைய தலையீடுகள் இருந்தா, அந்த குடும்பம் விளங்காம போயிரும். அதனால தயவு செய்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள பொறுமையா பேசி, ஒருத்தர் இத பார்க்கக்கூடியவங்க, ஐயோ! இந்த டைம் நமக்கு சரியில்ல. அதனால நம்ம பொறுமையா போய்க்கலான்னு போயிட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஜெயிச்சுருவீங்க. இல்ல அப்படின்னு உங்க ஈகோக்கு இடம் குடுத்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில தோத்து போயிருவீங்க. அதனால கவனமாக இருங்க. இந்த 1 மாத காலம் வந்து 6ஆம் இடத்துல நெறைய கிரகங்கள் இருக்கு. செவ்வாய், புதன், சூரியன். சரிங்களா? இதுக்கு அடுத்தது வந்து சுக்கிரனும் வராரு. 4 கிரகங்கள் இருக்கு. இது வந்து அவ்வளோ பெருசா நல்லது கிடையாது. அதுவும் இல்லாம விருச்சக ராசி வேற அது. அதனால சண்டைக்கு வான்னு கூப்பிடுவாங்க. குடும்பத்தில நிம்மதி இல்லாம போகும். இதெல்லாம் எதுக்கு? அதனால தவிர்க்கிறது நல்லது. பொறுமையாவும், நிதானமாவும் கையாண்டாலே பெரிய பிரச்சனைகள் வராது. பெண்கள பொறுத்தவரைக்கும், இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும் அலட்சியம் கூடாது. எல்லா விஷயத்திலயும் கவனமாக இருக்கணும். நம்ம தானே செய்யலாம் அப்படின்னு ஃபாஸ்ட்டா செய்யாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. நிறுத்தி நிதானமா செய்யுங்க. ஃபேமிலியில என்ன விஷயத்த சொல்றாங்க? இந்த விஷயம் நம்மள எப்படி பாதிக்கும்? எதுக்காக சொல்றாங்க? அப்படின்னு யோசிச்சு செயல்படுங்க. நீங்க நல்ல நாலேட்ஜபிளா இருக்கலாம், அப்டேட்டடா இருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாலும், நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்த இந்த மாசத்த மட்டும் ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா, கிரகங்கள் சரியில்லாதம்போது வீட்ல தேவையில்லாம நீங்களே சண்டை போடுவீங்க. இல்லது உங்கள புரிஞ்சுக்காம சண்டை போடுவாங்க. எதுனாலும் மிதுன ராசி அமைதி காக்க வேண்டியது கட்டாயம் தேவை. ரொம்ப மெடிடேஷன் பண்ணுங்க. ஆழ்ந்த தியானம் வந்து உங்களைய அற்புதமான ஒரு மனிதராக்கிரும். அதனால ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆழ்ந்த தியானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அற்புத மனிதனாக்கிரும். இத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அதேமாரி வீட்ல எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா, வீட்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தா கணவன்கிட்டயும், இல்ல கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் பேரண்ட்ஸ் கிட்டயும் நீங்க என்னன்னா, எங்க போறீங்க? எங்க வரீங்க? லொக்கேஷன
இருந்தாலும் ஷேர் பண்ணிட்டு போங்க. எந்த ஜாப்க்கு போறீங்க, என்ன இன்டர்வியூக்கு போறீங்கன்னு மொதற்கொண்டு சொல்லிட்டு போங்க. ஏன்னா இந்த காலத்தில சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கிரகங்கள் வலிமையாக இருக்கனால இத நான் வந்து லொகேஷன ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதே மாரி வீட்ல வந்து சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு வெளியில ஆறுதல் தேடாதீங்க. அது எப்போன்னு காத்துட்டு இருப்பாங்க. தேவையில்லாத அவமானங்களும், அசிங்கத்துக்கும் ஆளாக நேரிடும். அஷ்டமாதிபதி சனி 7ஆம் இடத்த பார்க்குறாரு. பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில கவனம் செலுத்தணும். இந்த மாதம் வந்து மருத்துவ விரய செலவு உண்டு. அதனால மருத்துவ செலவு இருக்கனால ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப பார்த்துக்கங்க. உங்களுடைய கணவருக்குமே நீங்க பார்த்துக்கணும். நபர்களோட அறிமுகம் இல்லாத நபர்களோட நீங்க சாட் பண்ணாதீங்க. வீட்ல உங்களுக்கு சண்டை போடுறாங்கன்னா, அவங்களே கொஞ்ச நாள் கழிச்சு வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிருவாங்க. "அடிக்கிற கை தான் அணைக்கும்னு" ஒரு பாட்டு இருக்குல்ல, சேம். உங்கள இன்னைக்கு திட்டுறவங்க, நாளைக்கு உங்கள எந்த இடத்துலயும் விட்டு குடுக்க மாட்டாங்க. அவங்க தான் உங்களுடைய உலகம். அவங்க தான் உங்களுக்காக இருப்பாங்க, வாழ்க்கை பூரா. ஆனா, வெளிநபர்கிட்ட போயி, "என் குடும்பத்தில இப்படி நடக்குதுன்னு" நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா, அதுவே அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க. இந்த காலத்தில நியூஸ்ல நெறைய விஷயங்கள் வருது. அதெல்லாம் பார்த்து பொறுமையா இருங்க. அழுகுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள செஞ்சு பழகுங்க. ஆனா, வெளிநபர்கிட்ட உங்களுடைய வீட்டு விஷயங்கள சொல்லாதீங்க. அதுவும் இந்த காலத்தில சொல்லாதீங்க. இந்த நேரத்தில சொல்லாதீங்க. இதுதான் நான் சொல்ல முடியும். அதேமாரி நெறைய பேருக்கு வந்து வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. புதுசா ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதெல்லாம் செய்யுங்க. ஃபோக்கஸ அதில செலுத்துங்க. சூப்பரா வந்துருவீங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய பேரு, புகழ் எல்லாமே திக்கெங்கும் பரவும். அந்த மாரி பேர், புகழ் கிடைக்கும். நெறைய பாராட்டுகள் கிடைக்கும். நெறைய காசு, பணம் சம்பாரிப்பீங்க. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க. அதே மாரி மீடியா சப்போர்ட் கிடைக்கும். கட்சி தலைமையிடமே வந்து உங்கள அங்கீகாரம் பண்ணும். புதிய புதிய வாய்ப்புகள் வரும். மீடியாவுல வந்து எப்பவுமே அந்த லைம்லைட்ல வந்து நீங்க இருந்துட்டே இருப்பீங்க. அதே மாரி ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் கிடைக்கும். அரசாங்க துறையில இருக்க உத்தியோகத்தில இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான டைமு. 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ரொம்ப நல்ல அமைப்பு. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும். அது மூலியமா நல்ல ஆதாயங்கள் பெறக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்கு உங்களுக்கு. மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் காசு, பணம் நெறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.